ஜூன் 29, 2019 இதே மாதிரி ஒரு பார்க்கிங் லாட்டில் 26 வயசு ஜாஷுவா ஸ்டிம்சன் வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்க காரில் உட்காந்துருந்த 23 வயசு மாலி மெக்லரன்னு ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட் மூலியமாக பூந்து பட்ட பகலில் 75 முறை கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்கான். ஜாஷுவா இந்த கொடூரமான கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் ஸ்ரவன் அண்ட் யூ வாட்சிங் தின் லைன். ஒரு மெலிசான கோடு, கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கவங்க நல்லவங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க கிரிமினல்ஸ். மாலி மெக்லரன் மே 26, 1994 காபம், கென்ட், இங்கிலாண்டில் பிறந்தாங்க. அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாலி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்னு சொல்கிறாங்க. மாலி வளரும்போது புலிமியா ஈட்டிங் டிஸார்டரை ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. புலிமியா ஈட்டிங் டிஸார்டர் சாப்பிட்ற விஷயத்தில் இருக்கிற ஒரு மனநோய். புலிமியா இருக்கிறவங்க சாப்பிடும்போது கண்ட்ரோலே இல்லாமல் ஓவர் ஈட்டிங் பண்ணிடுவாங்க. ஓவர் ஈட்டிங் பண்ணதுக்கப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி சாப்பிட்டதை உடனே வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க வாமிட்டிங் டேப்லெட்ஸ் இல்லாட்டி மோஷன் டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க. இந்த கண்டிஷன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனால் உயிர் போகிறதுக்கு கூட ஆபத்து இருக்குது. ஆனால் மாலி ஃபிட்னஸை பேஷனாக மாற்றி இந்த கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறாங்க. லேட்டராக அவங்க ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆஸ் அ ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பிளாகர். மாலி அவங்கள மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறவங்களுக்கு ஃபிட்னஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணணுன்னு ரொம்ப பேஷனேட்டாக இருந்தாங்க. அவங்க காலேஜில் கூட ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் தான் எடுத்திருந்தாங்க. ஜூலை 2016 காலேஜ் செகண்ட் இயரில் மாலி டேட்டிங்க்கு ரெடின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மாலி எந்த ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில்லை. டேட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க பாப்புலர் டேட்டிங் ஆப் டிண்டரை டவுன்லோட் பண்ணுறாங்க. சில பல ப்ரொஃபைலை லெஃப்ட் ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் 26 வயசு ஜாஷுவா ஸ்டிம்சனுக்கு மேட்ச் ஆகுறாங்க. ஜாஷுவா மாலியை மீட் பண்ணும்போது ஒரு சேல்ஸ்மேன் ஜாப் பார்த்துட்டு இருந்தான். சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் செப்பரேட் ஆனதுனால ஜாஷுவாவை அவங்க அப்பா தான் வளர்த்தாரு. மாலி கிட்ட டிண்டர் ஆப்பில் சேட் பண்ணும்போது அவனும் மென்டல் ஹெல்த் இஷ்யூனால சைல்ட்ஹுட் ஃபுல்லாக ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள் 2 பேர்த்துக்கு நடுவில் காமனாக இருந்தது. இதனால அவங்க கனெக்டடாக ஃபீல் பண்ணி மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள்லே 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 2017 மாலி ஜாஷுவாவை அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் மாலியோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாஷுவா ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜாஷுவா மாலியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட பேசுறதுக்கோ இல்லை பழகிறதுக்கோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்கல. இங்கிருந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ராங் டர்ன் எடுக்க ஆரம்பிக்குது. லவ் பண்ணுற பொண்ணோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாரும் நல்லா பேசணும், பழகணும் அண்ட் நல்ல பேர் வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் ஜாஷுவா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. போக போக இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ஜாஷுவா மாலி கிட்டேருந்து நிறைய டைம் டிமாண்ட் பண்ணுறான். ஒருவேளை மாலி டைம் இல்லை பிஸி அப்படின்னு சொன்னால் ஜாஷுவா சொல்லாமலே மாலி வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறது. ஜாஷுவா மாலியை அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஐசோலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். மாலி ஸ்டடீஸ்னால பிஸியாக இருக்கிறதுனால ஜாஷுவா வீக்கெண்ட்ஸ் தனியாக தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான். மாலியை பிஸியாக இருக்கிறத பார்த்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் ஜாஷுவா மாலிக்கு டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட் பண்ணுறான். இதனால மாலி ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாஷுவாக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தவிர ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 24/7 கூட இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. மாலி இந்த ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜாஷுவாக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க. இதுக்கு ஜாஷுவா மாலியை திட்டிட்டு உன்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு மேனிப்புலேட் பண்ணுறான். நீ ஒரு வேளை வீக்கெண்ட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டு மாலியவே சாரி கேட்க வைக்கிறான். மாலியும் மேனிப்புலேட் ஆகி சாரி கேட்குறாங்க. மாலி தேவையே இல்லாமல் சாரி கேட்குறத பார்த்து மாலியோட ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஜாஷுவா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்போல்லாம் மாலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்னு பிளான் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் ஜாஷுவா டிப்ரெஷன் இல்லாட்டி சைக்காட்டிக் அட்டாக்கை சாக்கா வச்சு மாலியை அந்த பிளானை கேன்சல் பண்ண வைக்கிறான். இந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர்னால மாலி ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டாக இருந்தாங்க. ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. இதில் நம்மளுக்கு மாலி எவ்வளோ ஒரு கைண்டான பர்சன்னு தெரிய வருது. இது ஃபர்ஸ்ட் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்னால மாலி இவ்வளோ எஃபர்ட்ஸும் போட்டு காம்ப்ரமைஸ் மேலே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜாஷுவா இங்கே ஸ்டாப் ஆயிடுவான்னு பார்த்தா அதான் இல்லை. அவன் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தது போதாதுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்த ஜாபையும் கிட் பண்ணி மாலி எங்கெல்லாம் போகிறாங்களோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாலி கூட போயிட்டு இருந்தான். இப்படியே போயிட்டு இருந்தனால ஜாஷுவா கூட இருக்கும்போது மாலிக்கு மூச்சு எடுக்கவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கும் மேலே ஜாஷுவா நினச்ச நேரத்துக்கு மாலி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மாலினால் இதெல்லாம் தாங்கவே முடியல. மார்ச் 2017 இன்னாஃப் இஸ் இன்னாஃப்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ஜாஷுவா எப்பவும் போல் இதை ஒழுங்காக டைஜஸ்ட் பண்ணவே இல்லை. திரும்ப பேட்சப் பண்ணுற வரைக்கும் ஜாஷுவா மாலிக்கு டெக்ஸ்ட் மேலே டெக்ஸ்ட் அண்ட் கால் மேலே கால் பண்ணி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான்.
இந்த தடவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு புது உருட்டுறான். இனிமேட்டு கரெக்டாக இருப்பேன், வேணுங்கிற ஸ்பேஸ் கொடுப்பேன் அண்ட் ஜாபுக்கும் திரும்பி அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ கெஞ்சினதுனால மாலி அவனை திரும்பி அக்செப்ட் பண்ணுறாங்க. பேட்சப் பண்ண கொஞ்ச நாள் வரைக்கும் ஜாஷுவா கரெக்டாக இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ நாள் தான் ஒருத்தர் நாள் நடிச்சிட்டு இருக்க முடியும்? மே 2017 அவங்க 2 பேரும் டெனரிஃபேக்கு ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறாங்க. வெக்கேஷனுக்கு போனால் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் சரியாயிரும்னு நினச்சி மாலி இந்த வெக்கேஷனுக்கு போகலான்னு டிசைட் பண்ணுறாங்க. பட் மாலியோட பேரண்ட்ஸ்க்கு இந்த டிசிஷன் சுத்தமாக பிடிக்கல, வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் மாலி ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு இந்த வெக்கேஷனுக்கு போகிறாங்க. வெக்கேஷன் போனதுக்கப்புறம் பிளான் பண்ண மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஜாஷுவா எப்பவும் போல் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி மாலியை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். மாலி வெக்கேஷனில் இருந்தே அவங்க அம்மாவுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டெக்ஸ்ட்டில் ஜாஷுவா கூட இந்த வெக்கேஷனுக்கு வந்தது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வெக்கேஷன் பாதியிலே கேன்சல் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒன்றும் சரியாகலை. மாலியோட பேரண்ட்ஸ் ஜாஷுவா கூட அவங்கள பிரேக்கப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு மாலி கரெக்டான டைம் பார்த்து பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இப்படியே போச்சு. ஜூன் 17, 2017 மாலி அண்ட் ஜாஷுவா மாலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நைட் அவுட்டுக்கு போகிறாங்க. ஜாஷுவா எப்போ போல சீன் போட ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்க 2 பேரும் கிளப்பில் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. மாலி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு பப்ளிக்காக ஜாஷுவா கூட பிரேக்கப் பண்ணுறாங்க. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஜாஷுவாவோட ஃபோன் நம்பர் அண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணுறாங்க. ஜாஷுவா இந்த பிரேக்கப்பை ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு மூவ் ஆன் பண்ணாமல் அவன் கோவத்தெல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஃபேஸ்புக்கில் மாலியை பற்றி தப்பாக போஸ்ட் போடுறான். போஸ்ட் போட்டது மட்டும் இல்லாமல் மாலியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் டேக் பண்ணுறான். போஸ்ட்டில் ஃபிட்னஸ் பற்றி பேசுகிற மாலி ஒரு ட்ரக் அடிக்ட்னு வெடியாக போடுறான். மாலி ஜாஷுவாவை பிளாக் பண்ணதுனால ஜாஷுவா இந்த மாதிரி போஸ்ட் போடுறது அவங்களுக்கு தெரியல. பட் மாலியோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சொல்லும்போது மாலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மாலி அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் ஜாஷுவாவோட மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியா போஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி கென்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் பார்த்துட்டு இருந்த ஆஃபீஸர் மாலி அண்ட் அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போதே ஜாஷுவா கால் பண்ணி ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறாங்க. ஃபோனில் ஜாஷுவா கிட்ட மாலி பற்றி போட்ட எல்லா போஸ்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அண்ட் மாலி கிட்ட இனிமேட்டு எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு ஜாஷுவா திருந்துற ஆள் கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுட்டான். இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும்போது ஜாஷுவா டிண்டர் ஆப்பில் இன்னொரு பொண்ணு கூட மேட்ச் ஆகிறான். அந்த பொண்ணை மாலி அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட டின்னருக்கு போன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். மாலி ஜாஷுவாவை அங்கே பார்த்துட்டு இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கோஇன்சிடென்ஸ்ன்னு நினச்சி இக்னோர் பண்ணுறாங்க. பட் லிட்டில் டிட் ஷி நோ, இங்கேருந்து தான் ஜாஷுவாவோட ஸ்டாக்கிங் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஜாஷுவா அந்த நியூ டிண்டர் டேட்டை எப்படியோ மேனிப்புலேட் பண்ணி மாலியை சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ண கன்வின்ஸ் பண்ணுறான். ஏன்னா மாலி ஜாஷுவாவை எல்லா சோஷியல் மீடியாவிலேருந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. மாலி ஒரு ஃபிட்னஸ் பிளாகர்னால அவங்க ஆக்டிவிட்டீஸை சோஷியல் மீடியாவில் அப் டு டேட்டாக வச்சுருந்தாங்க. இதை அந்த நியூ டிண்டர் டேட் பார்த்துட்டு ஜாஷுவாவுக்கு அப்டேட் பண்ணுறா. இந்த மாதிரி ஜாஷுவா மாலி எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த நியூ ஸ்டாக்கிங்கள் மூலிமா தெரிஞ்சு மாலியை அங்கே போய் பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தான். இப்படி ஜூன் 29, 2017 அன்றைக்கி மாலி மார்னிங் ஒர்க் அவுட்காக டாக் சைட் சென்டரில் இருக்கிற பியூர் ஜிம்முக்கு போயிருந்தாங்க. அவங்க ஃபாலோவர்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக்கில் ஜிம் டைம்னு அப்டேட் பண்ணுறாங்க. இதை அந்த ஸ்டாக்கர் கேர்ள் பார்த்துட்டு ஜாஷுவாவுக்கு சொல்கிறான். இது தெரிஞ்ச உடனே ஜாஷுவா அந்த ஜிம்முக்கு கிளம்பி போகிறான். ஜிம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தோன்னா ஜாஷுவா படிக்கட்டு ஏறி மாலி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்த ரூமுக்கு போக ட்ரை பண்ணுறான். ஆனால் திடீர்னு பேக் அடித்து திரும்பி கீழே வந்துடுறான். அதுக்கப்புறம் யூட்டன் போட்டு திரும்பி மேலே போகிறான். உள்ளே போனதுக்கப்புறம் ஜாஷுவா மாலி பக்கத்தில் ஒரு மேட் போட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மாலி ஜாஷுவா பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஜாஷுவா கிட்ட டைரெக்டாக போய் நீ என்னை ஸ்டாக் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜாஷுவா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். மாலி இவனுக்கு எப்படி நம்ம இருக்கிற இடம் தெரியும்னு நினச்சி ரொம்ப பயந்து போகிறாங்க. இதை பற்றி மாலி அவங்க அம்மாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் ஜாஷுவாவோட ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பி இவன் இங்கேயும் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலியோட அம்மா மாலியை எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க. டெரிஃபைடு மாலி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்க்கிங் லாட்டில் இருக்கிற அவங்க காருக்கு போகிறாங்க. ஜாஷுவா மாலியை ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே போகிறான். மாலி காரில் ஏறி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த கேப்பில் ஜாஷுவா ஃப்ரண்ட் பேசஞ்சர் டோர் மூலியமாக என்டர் ஆகி கத்தியால் கொடூரமாக குத்த ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து போயிட்டு இருந்த ஒரு ஐ விட்னஸ் ஜாஷுவாவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் ப்ரூட்டலாக மாலியை அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தான். காரில் இருந்த சின்ன ஸ்பேஸ்னால மாலினால் எஸ்கேப் ஆக முடியல. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு செகண்டில் நடந்ததுனால யாருனாலையும் மாலியை காப்பாற்ற முடியல.
அந்த ஐ விட்னஸ் போலீஸுக்கு கால் பண்ணுறான். அந்த சீனில் போலீஸ் அண்ட் எமர்ஜென்சி டீம் வருது. ஜாஷுவா மாலியோட காருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் உடம்பு ஃபுல்லாக மாலியோட ரத்தமாக இருந்தது. போலீஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் ஜாஷுவா, நீங்கள் தேடுற ஆள் நான் தான் அவளை கொன்னேன் அண்ட் அவள் அந்த காரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிறான். அன்ஃபார்ச்சுனேட்லி எமர்ஜென்சி டீம் எவ்வளவும் ட்ரை பண்ணி மாலியை காப்பாற்ற முடியல. ஜாஷுவா அந்த சீன்லேயே அரெஸ்ட் ஆகிறான். ஜாஷுவா மேலே மர்டர் சார்ஜஸ் வழங்கப்படுது. லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் ஜாஷுவா அவனோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் இதே மாதிரி கண்ட்ரோலிங் பிஹேவியர் அண்ட் ஸ்டாக்கிங் பண்ணிட்டு இருந்தான்னு தெரிய வருது. கோர்ட்டில் ஜாஷுவாக்கு அகேன்ஸ்டாக அவன் அந்த நைஃப் பர்ச்சேஸ் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் ஜிம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அண்ட் மாலியை ட்ராக் அண்ட் ஸ்டாக் பண்ணிட்டு இருந்த எவிடன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஜாஷுவோட இன்டர்நெட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியில் ஒருத்தரை எத்தனை தடவை குத்துனா அவங்க செத்து போவாங்கன்னு சர்ச் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வச்சு இது ஒரு ப்ரீ மெடிடேட்டட் மர்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ஜாஷுவா மர்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் கில்ட்டி ஆஃப் மேன்ஸ்லாட்டருக்கு அப்பீல் பண்ணுறான். பட் கோர்ட் அவனோட அப்பீலை ரிஜெக்ட் பண்ணுது. கோர்ட் அவனோட அப்பீலை ரிஜெக்ட் பண்ணிட்டு கில்ட்டி ஆஃப் மர்டர்னு வெர்டிக்ட் கொடுக்குறாங்க. ஜாஷுவாக்கு லைஃப் இன் பிரிசன் வித் பாசிபிலிட்டி ஆஃப் பெரோல் ஆஃப்டர் 26 இயர்ஸ் கொடுக்கப்படுது. அதாவது 26 வருஷத்துக்கு ஜெயிலில் கம்பி எண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவன் பெரோலுக்கே அப்ளை பண்ண முடியும். அதுவும் அப்ரூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு கேரண்டி கிடையாது. மாலியோட பேரண்ட்ஸ் மாலியோட மெமரிக்காக மாலி மெக்லரின் ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் மென்டல் ஹெல்த் இஷ்யூனால ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டும் அண்ட் டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக்கிங் அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன். இந்த கேஸ்லேருந்து என்ன தெரிய வருதுன்னா, லீகல் சிஸ்டம் ஸ்டாக்கிங்கை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு நாளில் இந்த உலகத்தில் எவ்வளோ ஸ்டாக்கிங் அண்ட் ஆன்லைன் புல்லிங் நடக்குதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டாக்கிங்க்கு விக்டமாக இருந்தால் ப்ளீஸ் அதை சீரியஸாக எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டாக்கிங் மாதிரி கீழ்த்தனமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஸ்டாக்கிங் இஸ் நாட் ஓகே அண்ட் இட்ஸ் நாட் அக்செப்டபிள்னு சொல்லுங்கள். மாலி மாதிரி வேறு யாருக்கூடையும் நடக்கக்கூடாது. ஆல் ஷி வாண்டட் வாஸ் டு ஃபைண்ட் லவ் அண்ட் கிவ் லவ். பட் அவங்களுக்கு அதுக்கு பதில் என்ன கிடைச்சிது? இத்தோட இந்த கேஸை முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கேஸோடு உங்களை சந்திக்கிறேன். Till then, my name is Shravan and you're watching Thin Line. Take care and stay safe.